வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி. நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் ராண்டி ஓர்டன் அண்ட் நிக் ஆல்டிஸ் என்ன பேசினாங்க அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். செம்ம கோவத்தோட ரிங்குக்குள்ளே நிற்கிறாரு. போன வாரம் நிறைய விஷயம் நடந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ராண்டி ஓர்டன் எனக்கு ஆர்கேஓ போட்டது. ஸோ ராண்டி நீ இப்போ உள்ளவா அப்படின்ற மாதிரி நிக் ஆல்டிஸ் ராண்டி ஓர்டனை கூப்பிட்றாரு. ராண்டி ஓர்டன் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ராண்டி ஓர்டன் பேச ஆரம்பிக்கிறாரு. நிக், நீ எதுக்காக இங்கே வர, ஏன் என்னை இப்படி பார்த்து முறைச்சிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு தெரியுது. நான் பார்த்தீங்கன்னா போன வாரம் செம்ம காண்டில் இருந்தேன். உனக்கே தெரியும் ரெசில்மேனியாவில் என்னோட மேட்ச் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் செம்ம காண்டில் இருந்தேன். அதனால தான் நான் உனக்கு ஆர்கேஓ போட்டேன். என் மேலே உனக்கு கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் தரேன் அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நீ எனக்கு ஒரு ஃபைன் போட்ட. நான் அப்போவே பார்த்தீங்கன்னா டபுளாக அந்த ஃபைனை பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கழிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட ராண்டி ஓர்டன் பார்த்தீங்கன்னா ஸோ 2023 அந்த சர்வைவர் சீரீஸ்க்கு அப்புறம் டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்த உடனே அப்போ அவர் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் மேலே இருந்த கோவத்தை பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸ் மேலே காமிச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு ஆர்கேஓ போட்டிருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸ் ஒரு $50,000 பார்த்தீங்கன்னா ஃபைனாக போட்டிருப்பாரு. ராண்டி ஓர்டன் $100,000 பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஸோ ஏன் ராண்டி டபுளாக கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ராண்டி ஓர்டன் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் கழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ராண்டி ஓர்டன் சொல்லி அந்த இடத்துல நிக் ஆல்டிஸ் செம்ம காண்டாகிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நானும் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறேன். ஸோ நானும் ஒரு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ எனக்கு தேவை பணம் கிடையாது, எனக்கு தேவை ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே ராண்டி ஓர்டன். ஸோ எனக்கு இந்த வருஷம் ரெசில்மேனியா எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உனக்கு தெரியும். ஸோ எனக்கும் கெவின் ஓவன்ஸும் இருக்கிற அந்த ரைவல்ரியை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். நான் அவனை வேறு லெவலில் அடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த மேட்சே கேன்சல் ஆகிடுச்சு. அதே சமயம் இந்த வருஷம் ரெசில்மேனியா என்னோட 20வது ரெசில்மேனியா. ஸோ 20வது மேட்சை பார்த்தீங்கன்னா நான் ரெசில்மேனியாவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அந்த மேட்ச் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அதுக்கு தான் நான் ஒன்று அடித்தேன். இப்போவும் சொல்கிறேன். ஸோ நீ பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே எனக்கு ரெசில்மேனியாவில் ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். திரும்ப கூட ஒன்று அட்டாக் பண்ணுவேன். ஒருவேளை நீ எனக்கு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா உன்கிட்ட அப்பாலஜைஸ் கேட்குறேன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ராண்டி ஓர்டன் அவரோட ரெசில்மேனியா மேட்சை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேட்குறாரு. உடனே அதே இடத்துல சோலோ சுக்காவா டாமாட்டாங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே சோலோ சுக்காவா ராண்டி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இங்கே வந்த உடனே எனக்கு ரெசில்மேனியாவில் மேட்ச் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், ஏன்டா அழுவுற? ரெசில்மேனியா பார்த்தீங்கன்னா என்னதான் நீ மேட்ச் பண்ணாலும் ரெசில்மேனியா எங்களோட மொமெண்டமாக இருக்க போது. ஸோ எல்ஏ நைட்டை ரெசில்மேனியாவில் ஜேக்கோ ஃபார்ட்டோ பீட் பண்ணி ஸோ நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெசில்மேனியா மொமெண்டம் பற்றி பேச ராண்டி ஓர்டன் செம்ம காண்டாகி இப்போ நான் கொலை வெறியில் இருக்கேன், உள்ளே வராதிங்க, உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா அடித்து புரிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ரெண்டு பேரும் ராண்டி ஓர்டனை பற்றி பேச ராண்டி ஓர்டன் செம்ம காண்டாகி இப்போவே ரெண்டு பேரும் உள்ளே வாங்க, நான் அவங்க ரெண்டு பேரும் இப்போயே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டனுக்கு சுத்து போட்டு உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் அடிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல எல்ஏ நைட் ரொம்பவே ஷாக்கிங்காக உள்ள ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டனை சேவ் பண்ணுறாரு. சேவ் பண்ணதோட அந்த இடத்துல ஸோ ரெசில்மேனியாவை பற்றி தான்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி ஏன்டா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் உங்களோட ஒரு டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். என்ன நிக் ஆல்டிஸ் இந்த மேட்ச் அஃபிஷியல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க ஸோ ஓகே இந்த மேட்ச் அஃபிஷியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராண்டி ஓர்டன் அண்ட் எல்ஏ நைட் வர்சஸ் த பிளட் லைனுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க.